அப்படியே இங்கே பாருங்கள் குரோம்பேட் பிரிட்ஜுங்க. நம்ம வரதராஜா தியேட்டர் டு குரோம்பேட் போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு வாசல்லே இருக்க ஒரு 2 BHK ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வித் கார் பார்க்கிங்கோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. வீடியோ பாருங்கள், எனக்கு பின்னாடி பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு, வண்டி போயிட்டு வந்துட்டே இருக்கு, என்னால் வீடியோவே எடுக்க முடியல சரிங்களா. ஸோ நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் குரோம்பேட்டில் வித் கார் பார்க்கிங்கோட தான் இந்த அபார்ட்மெண்ட் சேல்ஸ் வந்துருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடும் சரிங்களா. நம்ம வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங்கும் இருக்கு. ஹோட்டல் கிராண்ட் பேலஸ் அது ஜூம் பண்ணுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அது குரோம்பேட் ஜங்ஷன். நம்மளுக்கு ஒரு நிறைய பேர் அந்த குரோம்பேட்டில் அந்த ஹோட்டல் பார்த்துருப்பீங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு காம்பேக்டாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு காம்பேக்டாகவே இருக்கு. ரீசெண்டாக இப்போ தான் நம்மளுக்கு பெயிண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நடந்தே போனீங்கன்னா குரோம்பேட் போயிடலாம். நீங்கள் நடந்தே போனீங்கன்னா உங்களுக்கு அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். அப்படியே இந்த சைடு போனால் உங்களுக்கு ராஜ்கீழ் பார்க்கும். இந்த சைடாக நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆன் டு ஒரு சேனல் நானும் உங்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே இங்கே பாருங்கள் குரோம்பேட் பிரிட்ஜுங்க. நம்ம வரதராஜா தியேட்டர் டு குரோம்பேட் போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு வாசல்லே இருக்க ஒரு 2 BHK ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வித் கார் பார்க்கிங்கோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சஸ்பென்ஸ் சொந்தங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா. இதோ பாருங்கள், எனக்கு பின்னாடி பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு, வண்டி போயிட்டு வந்துட்டே இருக்கு, என்னால் வீடியோவே எடுக்க முடியல சரிங்களா. ஸோ நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் குரோம்பேட்டில் வித் கார் பார்க்கிங்கோட தான் இந்த அபார்ட்மெண்ட் சேல்ஸ் வந்துருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடும் சரிங்களா. நம்ம வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங்கும் இருக்குது. அந்த சைடு நம்மளுக்கு ஒரு கேட் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக் பார்க்கிங் வந்துடுவாங்க. வாங்க நான் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான் சரிங்களா. எலிவேஷன்லாம் பார்த்தா இப்போ தான் நம்மளுக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பைக் பார்க்கிங் சரிங்களா. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுங்க. இது ஃபுல்லாகவே பைக் பார்க்கிங். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் வரும் சரிங்களா. எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மள வரதராஜா தியேட்டர்லேருந்து டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் போகிற பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ். எக்ஸாக்டாக அந்த பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மதுரையில் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஹோட்டல் கிராண்ட் இருக்குது பாருங்கள், ஹோட்டல் கிராண்ட் பேலஸ் அது ஜூம் பண்ணுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அது குரோம்பேட் ஜங்ஷன். நம்மளுக்கு ஒரு நிறைய பேர் அந்த குரோம்பேட்டில் அந்த ஹோட்டல் பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தே நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. குரோம்பேட்டில் நம்ம சஸ்பென்ஸ் சொந்தங்கள் யாருன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஆன் ரோட்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு வந்துடும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு வந்துடும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வீடு இருக்குது சரிங்களா. இந்த சைடு ஒரு வீடு இருக்குது நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி, நம்மளோட ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. மெயின் டோர்லாம் பார்த்தா ஃபுட் அண்ட் டோர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 647 647 நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 367 367 கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ சரிங்களா. அப்படியே உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு காம்பேக்டாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு காம்பேக்டாகவே இருக்கு. ஒரு சோஃபா கூட நீங்கள் போட்டுட்டு இந்த சைடு வந்து நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதால ஃபுல்லாக நம்மளுக்கு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இன்னும் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி டெமாலிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேயே ஒரு நியூ அபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த அபார்ட்மெண்ட்டை டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு புதுசாக அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சில்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 10 ஃப்ளோர் கூட கட்டலாம் சரிங்களா. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் என்றைக்குமே உங்களுக்கு லாஸ் ஆகாதுங்க. நம்ம சஸ்பென்ஸ் சொந்தங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியாக சூஸ் பண்ணி தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது நம்ம ஹால் பார்த்துரும். ஹால்ல இருந்து உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு காம்பேக்டாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாக இருக்கு. ரீசெண்டாக இப்போ தான் உங்களுக்கு பெயிண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த சைடு அந்த வண்டி போகிறதுலாம் தெரியுங்க. பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்க்கும் நம்மளுக்கு வந்துருங்க.
அது மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாங்க சரிங்களா. ஏன்னா குரோம்பேட் இந்த அஸ்தினாபுரம் லொகேஷன்ல நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரி இந்த லொகேஷன்ல எனக்கு ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டா இருந்தா சொல்லுங்க சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க, இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, வால்குள்ளேயே ஒரு 3 feet வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள பார்த்தா நீங்க ஏதாவது ரேக்ஸ் வேணா நீங்க செட் பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது உங்க வீட்டுல பீரோ இருக்கு அப்படின்னா நீங்க இதுக்குள்ள செட் பண்ணீங்கன்னா இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். வேற ஒன்றும் இல்ல. மேல பாருங்க, லேஃப்ட் ஃபுல்லாவே நம்மளுக்கு வுட் ஒர்க்ல கவர் பண்ணிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா பால்கனிங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லொகேஷனுங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க நடந்தே போனீங்கன்னா குரோம்பேட் போயிடலாம். நீங்க நடந்தே போனீங்கன்னா உங்களுக்கு அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். அப்படியே இந்த சைடு போனா உங்களுக்கு ராஜ்கீழ் பாக்கம், இந்த சைடா நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்க டாய்லெட் போற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு ரெஸ்ட் ரூம் பார்த்தா நீங்க பாத் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 ரெஸ்ட் ரூம்க்கும் சென்டர்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து நீங்க டெமாலிஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா நீங்க டாய்லெட் யூஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே இந்த ரெஸ்ட் ரூம்ல நம்மளுக்கு இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து நீங்க பாத் பண்றது, குளிக்கிறதுக்கு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். மேல பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் அது எல்லாமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. 2 பெட்ரூமும் நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குயின் சைஸ் காட்டை நீங்க தாராளமா போடலாங்க சரிங்களா. இந்த பெட்ரூமோட சைஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10ல கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் 2 பால்கனி உள்ள ஒரு 2 BHK ரீசேல் அபார்ட்மெண்ட் தான். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட் ஒர்க்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா லேஃப்ட் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஹுட் ஒர்க் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2 பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. 2 பெட்ரூம்லயும் நம்மளுக்கு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி அந்த கார் பார்க்கிங் காட்டணும் பாத்தீங்களா, இந்த கார் பார்க்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு கேட் காட்டணும் பாருங்க. இந்த பால்கனி அந்த சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஒரு 10ல இருந்து ஒரு 15 feet கிட்ட நம்மளுக்கு ஒரு பெரிய செட் பேக் இருக்குங்க. அதனால உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு தான். இந்த பால்கனி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கார் பார்க்கிங் பார்த்த மாதிரி இருக்கு சரிங்களா. சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு வாட்டி உங்களுக்கு இந்த வீட்டோட பில்டப் ஏரியா சொல்லிடுறேன். 647 647 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 367 367 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டுக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் பிரிட்ஜ் நீங்க ஃப்ளைஓவர் ஏறும் போது பிரிட்ஜுக்கு பக்கத்தே தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 38 lakhs 38 லட்சம் ரூபா தான் பிரைஸ் கோட் பண்றாங்க சரிங்களா. இது ஒரு நல்ல பிரைஸ். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல பிரைஸுங்க. டேரக்டா வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.